மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க அப்படிங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்படின்னா நம்ம இந்த பூமியில் பிறந்தது போன ஜென்மங்களில் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை ஆராய்ந்து பிரம்மதேவனுடைய ஒரு படைப்பில் தான் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறோம். அப்படி இந்த ஜென்மத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியது தெய்வங்கள் கிடையாது. இது கிரகங்கள் தான் இந்த 9 நவ கோள்களும் நவ கிரகங்கள் தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், முன்னேற்றங்கள், உடல் ஆரோக்கியம், எதிர்பார்க்கக்கூடிய லட்சியங்கள் நிறைவேற்றுறது அத்தனைக்கு ஒரு காரண கருத்தா யார் அப்படின்னா இந்த 9 கிரகங்கள் தான். அப்போ இந்த 9 கிரகங்கள் நம்மளுக்கு எந்தெந்த அளவில் உடல் அளவுலையும் மனசு அளவுலையும் எது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இந்த கிரகங்கள் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு சிறு உதாரணங்கள் ஒரு காரணங்கள் சொல்லலாம். முதல் கிரகங்கள் அப்படிங்கிறது தலைமை கிரகம் அப்படிங்கிறது சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை மையமாக வைத்து தான் இந்த மற்ற கோள்கள் அனைத்துமே சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிறது. இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய மற்ற கோள்களுடைய கதிர்வீச்சுக்களினால்தான் மானிடர்களும் விலங்குகளும் மற்ற செடி கொடி ஜீவராசிகள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது முதல் கோள் அப்படிங்கிறது தலைமை கோள் அப்படிங்கிறது சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா உடல் அளவில் உயிர் காரகனாகத்தான் சூரிய பகவான் இருக்கிறார். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு காரணகர்த்தாங்கிறது இந்த சூரிய பகவான் தான். அதாவது உடம்புடைய உறுப்புகள் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு காரணகர்த்தா இந்த சூரிய பகவான். ஒரு ஜாதகத்தில் ஒரு சூரிய பகவான் வலுவில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்டமான உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது கோள் அப்படிங்கிறது சந்திர பகவான். சந்திரன் அப்படிங்கிறது சூரியனுக்கு உயிரா சொன்னா சந்திர பகவான் உடல். இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறது 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கம்பீரமா தோட்டங்கள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது இந்த சந்திர பகவான். ஒரு சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாய் இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க. ரெண்டாவது 4 பேர்த்துக்கு பார்க்கறதுக்கு ஒரு முக லட்சணமான ஒரு தோட்டங்கள் உடல்வாகு அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உடல்ல அவங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இரத்த அணுக்கள், ரத்தத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்படின்னா இந்த ரத்தத்தில் ஒரு 80% நீர்ச்சத்து தான் இருக்கு. அதனால தான் இந்த சந்திர பகவானுடைய ஒரு ஆதிக்கத்துல தான் இந்த இரத்த இயக்கங்களே ஒரு மனிதருக்கு சுற்றி கொண்டிருக்கிறது. சந்திரன் கெட்டால் இந்த மனசளவிலையும் உடல் அளவிலையும் இரத்த அளவிலையும் ஏதாவது சிறு பாதிப்புகள் இருக்கலாம். மூன்றாவது கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சகோதர காரகன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்துட்டோம்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகளாகத்தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்படின்னா இந்த எலும்பு மஜ்ஜையில் இருந்து தான் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய இரத்தங்கள் விருத்தி அடைகிறது, இரத்தத்தினுடைய ஒரு சத்துக்கள் உருவாகிறது இந்த மஜ்ஜையில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள்னாலதான். அப்போ இரத்தங்கள் ஒரு ஆக்ரோஷம், ஒரு வீரியம் கொடுக்கக்கூடியதுன்னா இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு ஆன்மகாரகன் அப்படின்னா ஒரு ஆண்மைத்தனமான ஒரு செயல்பாடுகள் அப்படின்னா இந்த போலீஸ் துறையிலையும் இராணுவத்துறையிலையும் ஒரு தளபதிகள், ஒரு இராணுவத்துல தளபதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஒரு ஆதிக்கம் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகர்களுக்கு இது மாதிரியான ஒரு உயர்ந்த உத்தியோகங்களும் உடல்ல ஒரு வீரியமான தன்மைகள் இந்த செவ்வாய் பகவானால இருக்கலாம். நான்காவதாக பார்க்கக்கூடியது புதன் பகவான். புதன் அப்படின்னா புத்திகாரகன் அப்படிம்பாங்க. புத்தி அப்படிங்கிறது கல்விகாரகன், கலைகாரகன், தாய் மாமனுக்கு அதிபதியான இந்த புதனுடைய வேலை.
அப்போ இந்த புதனுடைய ஒரு வேலை எப்படின்னா உடல் அளவில் பார்க்கும்போது நம்ம உடம்ப உடலை மூடிக்கொண்டிருப்பது இந்த தோல் தான். அப்போ இந்த தோல் சம்மந்தப்பட்டமான எந்த விதமான ஒரு நோய் நொடிகள், சிறு தவறுகளுக்கு ஏதாவது தவறுகள் வர்றதுக்கு இந்த புதன் தான் காரணம். உடல் உறுப்புகளில் புதனுடைய வேலைன்னா தோல் தான். 5வது பார்க்கக்கூடியது குரு பகவான். அதாவது ஒரு ஜாதகத்துல குரு உச்ச பலமா இருந்தா அவங்களுக்கு புத்திர யோகங்களும் கிடைக்கும். குரு உச்ச ஆட்சியில வலுவாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் புத்திரர்கள் ஒரு உயர்ந்த கல்வி, உயர்ந்த வாழ்க்கையில அவங்களுடைய வாரிசுகள் அனுபவிப்பாங்க. அதே மாதிரி இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல பார்க்கும்போது தலையில இருக்கக்கூடிய மூளைக்கு அதிபதி யாரு அப்படின்னா இந்த குரு பகவான் தான் காரணம். 6வது பார்க்கக்கூடியது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்னா சுக்கிர தசை நடக்குது, நீங்க நல்லா இருக்கிறீங்க, வீடு காரு பங்களா அப்படி நகை நட்டு செல்வாக்கியமோடு இருக்கிறீங்கன்னா இந்த சுக்கிரன் தான் காரணம். இன்பத்தை கொடுக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஒரு மனிதருடைய உடல்ல என்ன விதமான எந்த உறுப்புகளுக்காக பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஆண் பெண்ணுடைய மர்ம உறுப்புகள் அப்படின்னா ஒரு இந்திரியம், சுரநிதியம், விந்து, இது மாதிரியான கருமுட்டைக்கு அதிபதி தான் இந்த சுக்கிர பகவானுடைய வேலை. சுக்கிரன் வலுவாய் இருந்தால் அவங்களுக்கு இந்திரிய சக்தியும், விந்து சக்தியும், கருமுட்டை சக்தியும் அவங்க ஜாதகத்துல அதிகபட்சமான ஒரு நல்ல சுபயோகங்கள் கொடுக்கும். 7வது வரக்கூடியது சனி பகவான். சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய ஒரு ஜாதகத்துல சனி வலுவு அப்படின்னா உச்சமாச்சு, கேந்திர திரிகோணங்கள்ல சனி பகவான் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கமா இருக்கு. அதே நேரத்துல உடல் அளவுல பார்த்துட்டீங்கன்னா இந்த சனி பகவானுடைய உறுப்புகளுக்கு நரம்பு தான் காரணம். அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் கேட்டால் அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டமான உடல் உபாதைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இது இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள்னாலதான் இப்போ சொன்ன மாதிரி சூரிய பகவான் எலும்பு, சந்திர பகவான் ரத்தம், செவ்வாய் பகவான் எலும்பு மஜ்ஜை, புதன் பகவான் தோல், குரு பகவான் மனிதனுடைய மூளையுடைய செயல்பாடு, சுக்கிர பகவான் இந்திரியம், சுரநிதியம், சனி பகவான் அப்படிங்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த 7 கோள்களும் இந்த உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி அவர்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் அவங்க இந்த ஜென்மத்தில் இந்த 7 கிரகங்களும் அதோட ராகு கேது 9 கிரகங்களுடைய செயல்பாடுகள்ல தான் அவங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுடைய கர்ம வினைகளை கடிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்துல அவங்க ஒரு ஜாதகத்தார் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வல்ல தெரிந்த ஈசன் ஒரு மனிதருக்கு ஒரு ஆயுள் பலாபலன்கள் கொடுத்து பாவ புண்ணியங்களையும் கொடுத்து கர்மங்களையும் கழிக்க வச்சு இறுதியில் தன்னுடைய சிவனுடைய பாதத்தில், அதாவது ஒரு மறுபிறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை பல ஜென்மங்கள், ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் பல ஜென்மங்கள் அவர்களுடைய பாவ புண்ணியத்தை கணக்கு பொறுத்தளவு சில மனிதர்கள் ஒரு ஜென்ம 2 ஜென்மத்திலேயே அவங்க மறுபிறப்பு இல்லாம தெய்வத்துடைய நட்சத்திரங்களா போய் சேர்ந்துருவாங்க. சில மனிதர்களுக்கு ஒரு 100 ஜென்மங்கள், 500 ஜென்மம், 1000 ஜென்மங்கள் இருந்து முடிவு கர்மங்கள் எல்லாம் கழிச்சதுக்கு பின்னாடி சிவனுடைய பாதத்தில் போய் நட்சத்திரங்களாகவும் தெய்வங்களாகவும் அவங்க மறுபிறப்பு இல்லாம தெய்வ சக்தியா போய் சேருவாங்க. நன்றி, வணக்கம்.